நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் டி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இதனுடைய 451வது வீடியோ. இந்த வீடியோவில் இன்றைக்கி ஈவினிங் நான் திங்க் பண்ணியிருந்தேன் என்ன பேசணுன்ட்டு. ஏன்னா பாகவதம் சப்ஜெக்ட் வேறு நின்று போயிடுத்து 3 நாளாக. அது வேறு நாளையிலேருந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இப்போ இது பண்ணும்போது எனக்கு என்னுடைய புக்கு பக்கத்தில் புக் ஷெல்ஃபில் இந்த ஸ்டாண்டில் ஐ சா திஸ் புக்கு, அதாவது அபிராமியன் லலிதையும் சொல்லிட்டு. இதை பார்த்தோடனே டாக்டர் ராஜசேகர் சிவாச்சாரியார்னு அவர் ரொம்ப அழகாக இந்த சப்ஜெக்ட் பேசியிருக்கார். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவர் சொன்ன ஒரு இன்ஸ்டன்ட்டு ரொம்ப நாளாக மனசில் எனக்கு ஒரு இது வந்துட்டே இருந்தது. ஸோ ஒய் டோன்ட் பி ஷேர் வித் வியூவர்ஸ் நம்ம ஷேர் பண்ணுற அந்த சப்ஜெக்டை. இது சத்தியமாக நடந்தது. ஒரு 100 வருஷத்துக்குள்ளே நடந்திருக்குது. நாட் ஈவன் 100 years, 50 yearsக்குள்ளே நடந்திருக்கு. அதாவது அபிராமி அம்மன் திருக்கடையூரில் இருக்கா. அவள் வரப்பிரசாதியான அம்பாள், அமிர்தகடேஸ்வர் அபிராமி. இந்த அபிராமி அம்மனுடைய ரூபத்தை பார்க்கணும் நம்ம ஃபஸ்ட்டு. இப்படிதான் இருக்கா அம்பாள். பக்கத்துலேயே வெள்ளியில் கரும்பு சாத்தியிருப்பேன். மேல் கையில் என்ன இருக்குன்னா அக்ஷமாலையும் நீலோத்பலமும் தான் இருக்கு அம்பாளுக்கு கையில். முன்கரத்தில் வரம் அபயம் வச்சு நிற்கிறார். இது கொண்டைராஜ படம். இது பாருங்கள், நல்லா கிளியராக தெரியும். மேல் கையில் பாசாங்குசம் இல்லை, மேலே என்ன வச்சுருக்கா அக்ஷமாலையும் நீலோத்பலம் மலம் வச்சுட்டு தாமரை மேலே பத்மபீடத்தில் நிற்கிறா அம்பாள். ரொம்ப அழகான அம்பாள். மொத்தமே கிட்டத்தட்ட ஒரு 4 அடிக்கு உள்ளே தான் உயரம் இருக்கும். அது இந்த மீனாட்சி கொண்டையும் சாய்வு கொண்டையும் படிச்சிருப்பா. அபிராமி என்ற கதையை பற்றி நான் சொல்ல போடணும் வரதில்லை, உங்களுக்கு எல்லாமே தெரியும். இவர் சரோஜி மன்னன் கடல் நீரார் வரார் தை அமாவாசை போது. அப்போ தான் இந்த இன்சிடென்ட் நடக்கிறது. சுப்பிரமணியன்ற அபிராமி பட்டர் அன்றைக்கி அமாவாசை, தை அமாவாசை. ஆனால் வர சொல்லிடுறார், நீ பௌர்ணமின்றார். சாயந்தரம் திருப்பி கேட்கும்போது ஹி கெட்ஸ் இரிட்டேட்டட். வாட் இஸ் திஸ், போடா. அப்போ சந்திரன் உதிக்குன்ட்டார். அப்புறமா தான் தன் சுயநினைவுக்கு சொல்லும்போது தான் இந்த பிரச்சனைலாம் வருது. அப்புறம் அந்த நெருப்பு குழியை ஏற்பாடு பண்ணி அதில் உரியில் தொங்க விட்டு 100 கயிறத்தை கட்டு விடுறான். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு அந்த இது வரும்போது 72வது பாடல்லையே நடந்துடுது இன்ஸ்டன்ட்டு. விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன விழிக்கே வழிபட நெஞ்சுண்டிய மக்கு அவ்வழி கிழக்க பழிக்கே சொன்ன பெண் பாவங்களே செய்து பால் நரக கொழிக்கே அழுந்தும் கைவதம்மோடு என்னை கூட்டினையே அப்படின்னு பாடின உடனேயே அம்பாள் தான் தாடங்கத்தை எடுத்து மேலதுக்கு போடுற. அது முழு நிலவாக பிரகாசிக்கிறது. தை அமாவாசை போது அந்த கோவிலில் அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப அழகாக பண்ணுவாள். அது அப்படியே கண்ணாடியில் காமிச்சு அந்த பிம்பத்தை தரிசனம்லாம் பண்ணலாம் அன்றைக்கி. இன்றைக்கி பேசக்கூடிய டாப்பிக்கு இந்த அபிராமியனுடைய கீர்த்தியை சொல்கிறதுக்காகவும் அவள் பேசுகிற தெய்வம் எப்படி கோமதி அம்மன் சங்கரங்கோவிலில் பேசுகிறாளோ அபிராமியை பேசுகிறா. ஏன்னா அபிராமியப்பட்ட அவரால் வணங்கப்பட்ட தெய்வம். அவர் லலிதையாக தான் பார்த்தாரம்ல. ஏன்னா அதில் தான் ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லி அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூந்தரத்தாளை புவி அடங்க காத்தாளை ஐங்கனை பாஷாங்குசமும் கரும்பும் அங்கே சேர்த்தாளை முக்கண்ணி எதிர்வார் கொடுத்தீங்கில்லையே. பாஷாங்குசம்ன்றார், அங்கே இல்லை பாஷாங்குசம். என்ன இருக்குது மேல் கையில் அக்ஷமாலையும் நீலோத்பலம் தான் இருக்குது. அப்போ ஏன் சொன்னால் லலிதையாக பாவிஷா அவரை. ஸோ அப்பேற்பட்ட தெய்வம் ஆச்சுன்னா அது தர்மிய ஆதீனத்துக்கு கீழே இருக்குது. தர்மபுரம் ஆதீனத்துக்கு கீழே அந்த கோவில் இருக்குது. ஒரு 50 years முன்னாடி அந்த அப்போ இருந்த தர்மிய ஆதீனம் அவர் தூங்கிட்டு இருக்கார். ராத்திரி 10 மணி போகிறது. வேர் தேர் ஸ்டேயிங் இஸ் அவே ஃப்ரம் இங்கே திருக்கடையூரில் தள்ளி இருக்கிற இடம் அந்த ஊர். ஸோ தர்மபுரம். ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகுது, அந்த தர்மபுரத்தில் அவர் அந்த ஆதீனம் படுத்துட்டு இருக்கும்போது தர்மபுரத்தில் அந்த ஆதீனம் ராத்திரி 10 மணி அளவில் தூங்கிட்டு இருக்கார். அம்பா சொல்கிறா அபிராமி அம்மன் அவர் காட்சி அளிக்கிறார். அன்றைக்கி காட்சி அளித்து என்ன சொல்கிறான்னா, எப்பா என் மூஞ்சியெல்லாம் ஒரே எரியுதுப்பா. இன்றைக்கி குருக்கள் என்ன பண்ணியிருக்காரு, அலங்காரம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு என் மூஞ்சியெல்லாம் சந்தனத்தை அப்பிட்டு போயிட்டான். சந்தனம் கூல் தான் சொல்கிறோம், இருந்தாலும் புயல் சந்தனம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை. அம்பாள் சொல்கிறேன்னா எனக்கு இல்லாத புதுசாக அலங்காரம் பண்ண சொல்லி மூஞ்சி முழுக்க அப்பிட்டான்.
கொஞ்சம் இங்கே நோட் பண்ணணும். சந்தன காப்புறது உடம்புக்கு தான் பண்ணது, முகத்தை பண்ணவே கூடாது. எந்த கோவிலையும் பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், சென்னையில் கூட சரி நிறைய பெயிண்ட் ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சுட்டு என்னென்னவோ அதை வந்து சினிமா நடிகையோட மேக்கப் போட்டுறான் அவளை. அதெல்லாம் பண்ணவே கூடாது. முகம் வந்து ஆஸ் யூஷுவல் அப்படியே கருங்கல் முகமாக தான் இருக்கணும். உடம்புக்கு தான் சந்தன காப்பு. அது மாதிரி சொல்லிட்டு எழுந்துன்றார் அவர். இல்லையே, நம்ம கோவிலில் இது மாதிரி பழக்கமே கிடையாது, என்ன நடந்துச்சு சொல்லி சிப்பந்திகளை கூப்பிட்டு முக்கியமான ஆட்களை கூப்பிட்டு திருக்கடையில் போயிட்டார். போய் ராத்திரி இரவு 10 மணிக்கு மேலே ஆகிடுத்து, மூடிட்டா கோவில்லாம். ஆதீனம் வந்துட்டான்னு அவன் தான் சீஃபு சிஇஓ ஆட்டம் அவர். சரி, வந்த உடனே வாழலாம் பயந்து அடிச்சுட்டு என்னாச்சுன்னு கேட்குறா. இல்லை, இன்றைக்கி யார் பூஜை பண்ணுறாரு, அந்த குருக்களை கூப்பிடுங்கன்ற வாரத்தில் போய் கதவை தட்டி கூப்பிட்டாச்சு. இன்றைக்கி என்ன நீ பண்ணேன்ற கேட்குறாரு. இல்லை, நான் யூஷுவல் அபிஷேகம்லாம் பண்ணேன், அலங்காரம்லாம் பண்ணேன். என்ன அலங்காரம் பண்ணேன்? சந்தன காப்பு பண்ணேன்னா. நீ மூஞ்சிக்கு சந்தனம் போட்டியாரா? அவர் முழிக்கிறார். இந்த அந்த ஊரில் பழக்கம் கிடையாது. அது இது வந்து முகத்துக்கு ஒரு சந்தனம் போட்டியா மேடம்? இப்போ வந்து என்னென்னா ஆகமத்தில் ஒரு விதி இருக்குது. அது மாதிரி மூடின கோவிலை திறக்கணும், ராத்திரியில் திறக்க மாட்டான். பகல் வேளையில் திறந்துடலாம், பிரச்சனை இல்லை. இரவு நேரத்தில் 10 மணிக்கு மேலே மூடின கோவிலுக்கு திறக்கணும்னா அதுக்குண்டான சாங்கியங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி ஒரு ஹோமெல்லாம் பண்ணி மடமடனுடைய குயிக்காக முக்கியமான தலைமை குருக்கள்லாம் வந்து அதை பண்ணி திரும்பி புண்ணியாச்சார தீர்த்தெல்லாம் வச்சுட்டு கதவை திறக்கிறா. கதவை திறந்து உள்ளே போனால் அம்பாள் வந்து சந்தன காப்பில் இருக்கா. எப்படி இருக்கா? முகம் முழுக்க சந்தன காப்பி இருக்கா, அழகாக இருக்கானா. அப்படின்னா கோச்சுக்கிறார் அவர். ஏன் மாதிரிலாம் பண்ணுறேன், நம்ம கோவிலில் பழக்கமே கிடையாது, ஏன் இது மாதிரி பண்ணுறேன்னா. இல்லை அவன் சொல்கிறான் அந்த குருக்கள், சின்ன பையன். இல்லை சுவாமி, இது மாதிரி அழகாக இருக்குமா. நம்ம அழகுன்றது வேறு, பட் நம்ம கோவிலில் பழக்கம் இல்லை, அந்த பழக்கம் இல்லாததை நீ பண்ணிய அது சரியான்னு கேட்குறார். இந்த மன்னிச்சருங்கோன்றான். சரி, மன்னிச்சரன் சொல்லிட்டு திருப்பி வந்து அபிஷேகம் குடமாக பாலை ஊட்டி அபிஷேகம் பண்ணி, பன்னீரை ஊட்டி அபிஷேகம் பண்ணி, திருப்பி அலங்காரங்களாக பண்ணி முகத்தை விட்டுட்டு மிச்ச இடத்துலலாம் சந்தனம் திருப்பி சந்திரகளை பூசலை. நல்ல பட்டு புடவையை கட்டி மாலையெல்லாம் சாத்தி ராத்திரி 10-11 மணி ஆகிடுது. இது வந்து நானாக கற்பனை இல்லை. டாக்டர் ராஜசேகர் சிவாச்சாரியான்றவர் சிவ ஆகம வல்லுநர் அவர் சொன்னார். இந்த இன்சிடெண்ட்டை சங்கரா டிவியில் ஒரு தடவை சொன்னார். அது ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக். அது கேட்டதுனால நான் ஆடி போயிட்டேன் நிஜமாவே. அப்புறம் எங்கள் கோவிலில் கூட சொன்னேன், சந்திரகாப்பு மூஞ்சியில் பண்ணாங்க கூட. பட் யாரும் கேட்க மாட்டேன்டா குருக்கள்லாம். அதெல்லாம் மட்டமான சந்தனம் மஞ்சள் கலரில் ஒன்றும், அப்புறம் சந்தனமே கிடையாது. இது சந்தனம்ன்றது பிங்க் கலரில் இருக்கணும். இப்போ நேற்று கூட அரியத்தூரில் ஸ்ரீவித்யா கடை மயிலாப்பூர் இருக்குது, அப்பா கிட்ட தான் வாங்கிடுவேன் எப்பயுமே சந்தனத்தை. சந்தனம்ன்ற ஒரு மஞ்சளாக இருக்கக்கூடாது, இட் ஷுட் பி லைட் பிங்க் கலரில் வரும். கமகமான வாசனம். இதுதான் சந்தனம், இந்த கலரில் தான் வரணும் சந்தனம்ன்றது. ஆனால் கோவிலில் கொடுக்கறதுலாம் வந்து ஒரு மஞ்சள் கலர். அந்த அந்த பேக்கெட்டில் பாருங்கள், பூஜா பவுடர்னு போட்டிருப்பான். சந்தனம் எங்கேயுமே எழுதியிருக்க மாட்டான். தயவுசெய்து அதெல்லாம் வாங்கி கொடுத்து பாவத்தை தேடிக்காதாங்க. பியூர் சந்தனம் வேணுன்னா அரைச்சி தரணும். திருத்தணி முருகெல்லாம் அரைப்பா, பெரிய கல்லில் அதுக்குன்னு அரைக்கிறதுக்கு ஆள் இருக்கா, அரைச்சி தான் பூசணும். இல்லைன்னா இந்த ஸ்ரீவித்யா கடையில் வந்து சந்தன மரத்தை இழைச்சி அது இது எசன்ஸ் எடுத்துருவா. அதுக்கப்புறம் அதை தூள் பண்ணி அதை விற்கிற 50 கிராம் 35 ரூபான்னு. நான் வந்து 1.5 கிலோ சந்தனம் தனி பேக்கெட்டாக வாங்கிட்டு போனேன் அரியத்துறைக்கு. இதுதான் வாங்கி தரேன் பல வருஷங்களாகவே அவளுக்கு. இதுக்கு சொல்லணும்னா சுத்த சந்தனமும் சாத்தலை. இந்த மாதிரிலாம் பண்ணேன். அவள் ஏன் அம்பாள் பேச மாட்டேன். நேரம் போய் அப்படியே அதீனத்தை கூப்பிட்டு வந்துட்டாவ. கூப்பிட்டு வந்து அப்புறமா நமஸ்காரம் பண்ணி அம்மாடி மணிமாய் இந்த தப்பு இனிமேல் நடக்காதுன்னு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு ஆதிராம். யாருக்கு? அபிராமி. எனக்கு அபிராமிக்கு பேசுகிறது இவன் சொல்கிறேன்னு. அவரை ராத்திரி 10 மணிக்கு எழுப்பி ஐஷன் வந்து தன்னை மேலே குடமாக பாலும் பன்னீரும் கொட்டி அபிஷேகம் பண்ணிவிட்டு இளநீரெல்லாம் கொட்டி எவ்வளோ கூல்டவுன் பண்ண சொல்லி அதுக்கு உண்டான பாராயணங்கள்லாம் பண்ணி அப்புறமா தான் அவர் சாந்தமாகி நிம்மதியாக போய் தூங்கினார்ன்று இந்த நிகழ்ச்சியை சொல்லப்படுறது. இது எதை காமிக்கிறதுனா, தெய்வங்கள் நம்ம இஷ்டம் கிடையாது. நம்ம தெய்வங்களை சில பேர் பார்க்கலாம், அந்த இந்த இந்த காப்பு பண்ணுறேன் அந்த காப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது புடவையே கட்டாமல் ஜரிகையெல்லாம் விட்டி அப்படிலாம் பண்ணவே கூடாது. நிறைய துறையில் அந்த காலத்தில் சண்முக சொல்லுவார். அந்த காலத்துலலாம் வந்து இந்த ஜரிகை ரேக்கெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பண்ண மாட்டேன். மறு தவனம் அது சின்ன சின்னதாக இதை பண்ணி எடுத்து வச்சுட்டு இது முந்திரி இப்போ திராட்சை எல்லாம் வைப்பாங்க அலங்காரத்துக்கு வேணாம். ஆனால் இந்த மாதிரி வஸ்துக்கள்
சிந்தட்டிக் மெட்டீரியலாக ஒட்டுறதெல்லாம் பண்ணவே மாட்டான். ஆனால் இப்போ வந்து கலிகாலத்தில் இதெல்லாம் ஆயிடுத்து. அதனால் இப்போ சாமிக்கு வந்து மகிழ்ச்சி ஏற்படாது. நம்ம ஜனங்க வந்து அழகாக இருக்கான்னு இப்போ சிந்தட்டிக் மெட்டீரியல்லாம் கட்டிட்டு அழகாக வரால டிவி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அப்படி தான் இருக்கும். அது சுவாமின்றது அது அதனால தான் சுவாமிக்கெல்லாம் வந்து காட்டன் புடவை வாங்கி கொடுங்க கேட்குறா. பெரிய அம்பாளை வந்து பிரம்ம வித்யாம்பிகைன்னா 9 கஜம் கட்ட முடியும், 6 கஜம் கட்ட முடியாது அவளுக்கு. அதே மாதிரி மங்களாம்பிகா 6 கஜம் கட்ட முடியாது, 9 yards வாங்கி கொடுத்தா தான் கட்ட முடியும் அவளால். ஸோ தெய்வங்களுக்கெல்லாம் காட்டன் வாங்கி தரணும், இல்லைன்னா பட்டு வாங்கி தரணும், பியூர் பட்டு எல்லாரோட பெரிய லட்சாதிபதியாக வாங்கி தருவாள். ஆனால் வந்து ஒரு பட்டு புடவைன்னு வாங்கினா இத்தினோண்டு ஜெடிக்க போட்டால் கூட 5,000 6,000 7,000 ஆகிடுறது. ப்ளஸ் வந்து அபிஷேக செலவுகள் அது 2,000 3,000 ஆகிடும். ஸோ இது இந்த மாதிரி பியூர் சேர்த்தாலும் 15,000 இல்லாமல் அபிஷேகம் பண்ண முடியாது. ஸோ அங்கேனால காட்டன் செய்யலாம். எல்லாம் சுவாமிக்கு எல்லாம் வாங்கிப்போம், காட்டன் வஸ்திரம் வாங்கி கொடுங்க. இது வரட்டு இப்படியே வறட்சி நிற்கிற மாதிரிலாம் வாங்காதுங்க. அதெல்லாம் சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ் நாட் அட் ஆல் குட்டு. ஸோ அம்பாள்னு எடுத்தால் அவளை நம்ம தாயாராக மதிக்கிறோம். ஸோ நம்ம அம்மாவை எப்படி கொண்டாடுவோமோ அது மாதிரி தான் கொண்டாடணும் அம்பாளை. அதனால தான் தர்மயாதியனும் அந்த அளவுக்கு அந்த அம்பாள் மேலே பற்றுதல் வச்சதுனால பிள்ளைகிட்ட போய் எழுப்பி விடுறா ராத்திரி. எப்போ உடம்பெல்லாம் எரியுதுடா உடனடியாக வந்து எனக்கு சரி பண்ணுன்னு சொல்லும்போது அவரும் அதே மாதிரி சோம்பேத்தரம் படாமல் நாளைக்கு காத்தால் பார்த்துக்கலாம் விடல அவர் உடனடியாக போயிட்டார். பண்ணிட்டு இதெல்லாம் முடிஞ்ச உடனே அப்புறம் இந்த குருக்களை கூப்பிட்டார். இந்தா சொல்லி ஒரு மோதத்தை கேட்டே கொடுக்குறார், பவுன் மோதிரம். அந்த காலத்தை ஒரு நாட்டு சவரன் சார். அவன் வந்து அழுதுட்டான் அந்த பையன். உன்னை திட்டின கரெக்டு, நீ பண்ணி தப்பு, ஆனால் ஒரு நாள் எனக்கு அம்பாளோட தரிசனம் கிடைச்சிது, மோதிரத்தை கொடுத்தாராம். இது அதையும் சொன்னார் அவர் டாக்டர் ராஜசேகர சிவாச்சாரியார். இந்த இன்ஸ்டன்ட்டை சொல்லும்போது நம்ம கண்ணில் ஜலமே வந்து எனக்கு அம்பாள்ன்ற சக்தி வந்து எப்படி பேசுகிறா பாருங்கன்னு. சில பேர் கேட்பான், அம்பாள் பேசுவாளா என்னோட கேட்டாரா, உங்கள்கிட்ட பேசுவாளா? வாயை திறந்து பேசுறதில்லை, கனவுல பேசுவா. அந்த மாதிரி க்ளீனாக வார்த்தைகளே ஒழிக்க நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு எனக்கு லைஃப்பில் மாதிரி. ஆனால் அம்பாள் பூஜையில் இருக்கும்போது நமக்கு வந்து என்ன மனசோடு பேசுவோம். டெலிபதி, வாட் இஸ் த திங்ஸ் ஐ ஹாவ் டு டூ, யார் நம்மளை பார்க்க வரப்போகிறா, நமக்கு என்ன இடர்பாடு வரும்னு மனசில் உணர்த்திடுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வி ஹாவ் டு ஃபங்க்ஷன். இதெல்லாம் எதுக்கு உலகம் சொல்கிறோன்னா, அந்த சக்தி சிவனோ சக்தியோ யார் இருந்தாலும் சரி அதை நம்பணும், அது பிரகாரம் நடக்கணும். அவளுக்கு தான் வந்து இந்த காரியெல்லாம் கைகூடும். இந்த மாஷாபூபாச்சனைக்கு சொல்கிறார், நான் வீட்டிலையே பண்ணிக்கிட்டாను, வீட்டில் பண்ணி யாருக்கலாமா, யார் பார்ப்பாத, 300 வடை வீட்டில் யாரும் தின்னுவாளா? இந்த மாஷாபூபாச்சனை குலோப் ஜாமுன் அளவு தான் பண்ணணும். அதை ஒரு சீடை வெள்ளை சீடை அளவுக்கு அது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் வெள்ளை சீடை அளவுக்கு வரும். அது ஒவ்வொரு ஓம் கக்கார் உப்பாய் நமக, ஓம் கல்யாண் நமக, ஓம் கல்யாண குணசாலின் நமக அப்படி சொல்லும்போது தேனில் முக்கி வாயில் வைக்கணும், அந்த லிப்ஸில் படணும். அது இந்த மாஷாபூபாச்சனம். அது என்ன லாபம்னு கேட்டார் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, மீனாட்சி சந்திரோட பெங்களூர்லேருந்து. என்ன லாபம்னு, காமியங்கள் உடனடியாக நிறைவேறும். அம்பாளுக்கு இது பண்ணும்போது வேறு தேவதை கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அம்பாள் ரிலேட்டட் பார்வதியோ வேறு யாராவது இருக்கட்டும், எல்லாம் அம்பாள் ரிலேட்டடாக இருக்கணும். அது லக்ஷ்மிக்கு எல்லாம் சொல்ல, சரஸ்வதிக்கு சொல்ல. சரஸ்வதிக்கு என்ன சொல்லுதுன்னா, சரஸ்வதி துர்காக்கெல்லாம் ரோஜா பெட்ரல்ஸ் இருக்கு இல்லையா, அதை தேனில் இது பண்ண ஊமை குழந்தை பேசிகிட்டு இருக்கு. ரோஜா பெட்ரலில் துர்கா சகஸ்ரநாமமும் சரஸ்வதி சகஸ்ரநாமமும் அந்த ரோஜா பெட்ரலில் தேனில் முக்கி அர்ச்சனை பண்ணால் வாயில் வைக்க வேண்டாம், அர்ச்சனை பண்ணால் போதும். அதுக்கு அது மாதிரி பாப்பா சொல்லியிருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் மாஷாபூபாச்சனை, மாஷாபூபன்றது உளுந்து வடை, உப்பு இல்லாத உளுந்த வடை குலோப் ஜாமுன் ஆட்டம் பண்ணி அது தேனில் முக்கி அம்பாளுடைய லிப்ஸில் படுறாங்க. இது வந்து கங்காதர சிவாச்சாரியார் பெரிய மகான், இப்போ இல்லவர். அவர் வந்து வடமதுரைன்ற ஊரில் நான் பார்த்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி, அவள் பிள்ளை தான் நிறைய துறையில் வித்தான் பிள்ளைங்க பேரன் ராஜுன்றவர். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்பணும். இப்போல்லாம் என்ன செய்கிறான்னா ஜனங்கள் சில நிறைய கோவிலில் பார்க்குறேன், அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே நெய்வேத்தியம் பண்ணுறான் பாண்டியில் வச்சு. அதெல்லாம் பண்ணவே கூடாது. இப்படி பண்ணாதான் அந்த காமியம் நடக்கும்னு சொல்லியிருக்கு. நிறைய தெருவில் கூட யாரோ ஒரு லேடி வேண்டிகிட்ட பண்ணால், எங்கள் அமெரிக்காவிலேருந்து பண்ணா, அந்த குருக்கள் என்ன பண்ணால் உப்பு போட்டு வடையை பண்ணிட்டான். நான் இங்கே உட்காந்துருக்கேன் ஜவஹர்லால் இதில் குளத்தூரில் உட்காந்துருக்கேன். அவள் அப்பா சொல்கிறான், அங்கேயே சொல்கிறான் எனக்கு. அந்த ஃபோட்டோ வேறு அனுப்பிச்சிட்டான் என்கிட்ட. அப்போ தான் ஓட்ட வடை பண்ணியிருக்கான். இது உளுந்து வடை இருக்கு இல்லையா, அதில் உப்பு போட்டிருக்குன்னு அப்போ அங்கேயே சொல்கிறான்.
ஆதி கைலாச நாயகி அங்கே உப்பு போட்டுட்டான் வேண்டா. நான் அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேன் அங்கே யுகேந்திரன். ஆமாம் சார் உப்பு இருந்து உப்பு போடாமல் பண்ணணும், அது குலோப் ஜாமுனோட பண்ணணும்னு சொல்லும்போது அதுதான் பண்ணணும், இந்த மாதிரி உப்பு போட்டு பண்ண என்ன படிக்கும் இல்லை சாதிச்சான் அந்த குருக்கள். புதுசாக வந்திருக்கார். இப்போ இந்த மாதிரி பொய் சொல்லாதுங்க. இப்போ ஒருத்தர் வந்து காமியை இது நடக்கணும்னு ஆசைப்பட்டு பண்ணுறாருன்னா அதுக்கேற்ற மாதிரி நீ பண்ணணுமா இல்லையா, பணத்தை மட்டும் வாங்குறல்ல அப்படின்னு திட்டினேன். சரிப்பா இல்லை நான் வேறு எங்கள் குருநாதர்கிட்ட கேட்டேன், 1000 காயத்ரி சொன்னால் போதுன்னு. எதுக்கு இது மாதிரி பண்ணணும், எதுக்கு 1000 காயத்ரி சொல்லணும்? நான் சொன்னேன் 1000 காயத்ரி சொன்னால் உன்னோட பாவம் போயிடும். ஆனால் அவளுக்கு பண்ண அவளுக்கு லாபமே கிடையாது. என்ன அதுக்கான நான் 3 தடவை பண்ணுறேன். நான் இதுவே பண்ணல லட்சணம், நீ 3 தடவை எங்கே பண்ணுறதுன்னா எங்கள் ராஜராஜ கோவில் திருப்பதி நகரில் இது பண்ணுவாள். நிறைய ஒரு 10 தடவையாக நடந்திருக்குங்க. இந்த மாஷாபூ அர்ச்சனை வெரி சின்சியர்லி சரவண குருக்கன் இருக்கார், அவர் அழகாக பண்ணுவார். அதை அதாவது இந்த லைஃப் இருக்கணும். இந்த அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கவாளை கொடுத்து என்னதான் நீங்கள் காசு கொடுத்தா பிரயோஜனம் இல்லை. இப்போ திருச்சி பக்கத்தில் சித்ரான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவர் அமெரிக்கா போகிற மாமா அப்படின்னா அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு போகிறேன் எல்லாம் பண்ணிட்டு போய் கடைசியில் பார்த்து ஆகமத்தில் விதி இல்லைன்னு சொல்லிட்டு அதை நேவேதியம் பண்ணிட்டான்ட்டா. என்ன செய்ய முடியும்? ஸோ இதெல்லாம் முன்னாடி விசாரிச்சுக்கணும், அவள் பண்ணுவாளா இல்லையா. அந்த லிப்ஸில் படணும், அது அம்பாவில் லிப்ஸ் வாயில் ஒழுகும், தேன் ஒழுகணும். அது அந்த மாதிரி பண்ணாதான் அதுக்கு பலன். இதை நான் சொல்ல பெரியவா சொல்லியிருக்கேன். அதை பண்ணி பலன் கண்டவர் கங்காதர சிவாச்சாரியார், அவர் சொல்லியதுனால நான் சொல்கிறேன் அதை. ஸோ இதெல்லாம் அம்பாளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். இதை வந்து அபிராமி எப்படி தர்ம ஆதீனத்துக்கு எப்படி தரிசனம் பண்ணி உடனடியாக ராத்திரி 10 மணி ஆனாலும் வா வந்து எனக்கு வந்து இதெல்லாம் அந்த சந்தனத்தை களைஞ்சி பாலில் தேநீர், பால், பன்னீர், இளநீர் இதெல்லாம் வச்சு பண்ணி கனிவர்க்கத்தில் பண்ணி கடைசியில் முடித்து நல்ல வஸ்திரமாக சாத்தி அம்பாளுக்கு குளிர்விக்க பண்ணார் அவர். ஆதீனங்கள்னால் அந்த மாதிரி இருக்கணும். தர்ம ஆதீனனுக்கு கோடி நமஸ்காரம் பண்ணணும். இதை சொல்லி இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, தெய்வங்கள் பேசும், எந்த தெய்வம் பேசும். அது சின்ன ஏதோ வெம்புலி அம்மனாக இருந்தாலும் சரி, அங்காள பரமேஸ்வரியாக இருந்தாலும் சரி, ரேணுகா பரமேஸ்வரி எல்லாம் பேசும். சரி நம்ம அதை நம்பணும். அப்போ நமக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் எதாவது வந்ததுன்னா உடனடியாக ஃபாலோ பண்ணுங்க. நம்ம துயர்த்தியக்க தான் அவள் வரா, அதனால் அதை அலட்சியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த அபிராமி அம்மனுடைய இந்த இன்சிடெண்ட்டை நான் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக சந்தோஷப்படுறேன். இதோட பதிவை நிறைவு செய்கிறேன்.